ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸான ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் சிக்கந்தர் கா முகாதர். அப்படின்னா சிக்கந்தரோட தலைவிதின்னு அர்த்தம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷனில் ராபரி அட்டெம்ப்ட் நடக்குது. கொள்ளையடிக்க வந்தவங்கள ஷூட் பண்ணி போலீஸ் சிறப்பாக செயல்பட்டாலும் அந்த கேப்பில் யாரோ 50 கோடி மதிப்புள்ள 5 டைமண்ட்ஸை திருடிடுறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. இவரோட கணிப்பு என்றைக்குமே தப்பாக போனதில்லை. ஹீரோ ஒரு 3 பேரை சஸ்பெக்ட்ஸ்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாரு. அதில் ஒரு ஆள் தான் டைமண்ட்ஸை திருடி இருக்கணும்னு ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஹீரோவோட கணிப்பு சரியாக இருந்துச்சா, திருடன் யாரு, டைமண்ட்ஸ் எங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன் மும்பையில் 2009 நடக்குது. ஒருத்தர் ரோட்ல அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு இப்போதைக்கு தெரியல, அதனால ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாம். இதே நேரம் ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல டைமண்ட் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆக போது. டைமண்ட் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாரும் அவங்களோட டைமண்ட் கலெக்ஷன்ஸை டிஸ்பிளே பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க நிறைய கவுண்டர்ஸும் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்காங்க. கிளையன்ஸுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுக்காக கம்ப்யூட்டர் டெக்னீஷியன்ஸும் அங்க இருக்காரு. கன்வென்ஷன் சென்டரோட உள்ளேயும் வெளியும் போலீஸ் பலத்த பாதுகாப்பு இருக்கு. சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாறு விஷயத்துலையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரோட்ல பதட்டமா ஓடி வந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெட்டி கடையில் இருக்கிற காயின் ஃபோன் கிட்ட போறாரு. கால் பண்றதுக்கு சில்லற இல்லைன்னு அங்க உட்காந்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு. ஒரு பேப்பரை ஓபன் பண்ணி பதட்டமா ஒரு நம்பருக்கு டயல் பண்றாரு. அது கன்வென்ஷன் சென்டரோட ஆபீஸ் நம்பர் போல. டைமண்ட் எக்ஸிபிஷன்ல ராபரி நடக்க போது, சப் இன்ஸ்பெக்டர் கேம்பலுக்கு கனெக்ட் பண்ணுங்கன்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றாரு. அந்த இன்சார்ஜ் உடனே எஸ்ஐ கேம்பலுக்கு கால் பண்ணி கோட் ரெட்னு சொல்றாரு. எஸ்ஐ கேம்பல் லைன்ல வந்ததும் ஸ்ட்ரேஞ்சர் அந்த பேப்பர்ல இருக்கிறத அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டைமண்ட் எக்ஸிபிஷனை 4 பேர் கொள்ளையடிக்க போறாங்க. அவங்க கிட்ட ஆக்சஸ் கார்டும் இருக்கு, வெப்பன்ஸும் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாங்க. வெப்பன்ஸை பில்டிங்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்கன்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றாரு. கொள்ளையடிக்க வந்தவங்க எந்த பேர்ல ஃபேக் ஐடி வச்சிருக்காங்கன்னு முதற்கொண்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்ட்ரேஞ்சர் சொல்லிடுறாரு. முடிஞ்ச அவங்கள பிடிங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதே நேரம் ஸ்ட்ரேஞ்சர் சொன்ன மாதிரியே ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கன்வென்ஷன் சென்டருக்குள்ள கொள்ளைக்காரங்க நுழையிறாங்க. ரெஸ்ட் ரூம்ல மறைச்சு வச்சிருந்த பேக் எடுக்கிறாங்க. அதுல இருந்து கன்ஸ் எடுத்து அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை சிசிடிவி கேமரால எஸ்ஐ கேம்பல் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த 4 ராபர்ஸ்ல ஒருத்தன் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறான். எஸ்ஐ கேம்பல் அலாரம் ஆன் பண்ணி மக்கள் எல்லாரும் ஹால்ல இருந்து எவாக்குவேட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. இந்த எக்ஸிபிஷன்ல ஸ்டால்ஸ் போட்டுருப்பாங்கல்ல சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்க கஸ்டமர்ஸ்னு எல்லாரையும் ஒரு சேஃபான ரூம்க்கு போலீஸ் அனுப்பி வச்சிடறாங்க. போலீஸ் எப்படி அலர்ட் ஆனாங்கன்னு கொள்ளையடிக்க வந்தவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. போலீஸ்க்கும் ராபர்ஸ்க்கும் ஷூட் அவுட் நடக்குது. இந்த சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாரும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. கொள்ளையடிக்க வந்த 4 பேரையும் போலீஸ் ஷூட் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா ராபரி நடக்கிறத தடுத்தாச்சுன்னு போலீஸ்க்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸை வர வச்சு பாடிஸை போலீஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. சேஃப் ரூம்ல இருந்தவங்க எல்லாரும் ஹாலுக்கு வந்து பாக்குறப்ப ஒரு சேல்ஸ் கேர்ள் ஷாக் ஆகுறாங்க. இவங்க பேரு காமினி. இவங்களும் ஒரு சீனியர் சேல்ஸ்மேனும் இருந்த ஸ்டால்ல ஒரு கண்ணாடி பாக்ஸ் உடஞ்சு கிடக்கு. அதுக்குள்ள இருந்த 5 ரெட் கலர் டைமண்ட்ஸ் காணாம போயிருக்கு. நம்ம ஹாலை விட்டுட்டு போனப்ப எல்லாமே இருந்துச்சேன்னு காமினி சீனியரும் பதட்டமாகி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. எஸ்ஐ கேம்பில் எக்ஸிட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. டைமண்ட்ஸ் எதுவும் கீழே விழுந்திருக்கான்னு தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே கன்வென்ஷன் சென்டருக்கு டிடெக்ஷன் டீம்ல இருந்து ஒரு எஸ்ஐ வராரு. இவர் பேரு ஜஸ்விந்தர், இந்த படத்தோட ஹீரோ. கன்வென்ஷன் சென்டருக்கு ராபர்ஸ் வந்தது, ஷூட் அவுட் நடந்தது, இப்ப டைமண்ட்ஸ் மிஸ் ஆனதுன்னு எல்லாத்தையும் ஹீரோக்கு எஸ்ஐ கேம்பில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஷூட் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே சிசிடிவி எல்லாமே கட் ஆயிடுச்சு. ராபரி நடக்க போகுதுன்னு கால் வந்த நம்பரையும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. கால் பண்ண ஸ்ட்ரேஞ்சரை பார்த்த விட்னஸ் தான் பிச்சைக்காரர் மட்டும்தான். கரெக்டான நேரத்தில் இன்ஃபர்மேஷன் வந்தனால தான் ராபரி நடக்காம தடுத்துட்டோன்னு எஸ்ஐ கேம்பில் சொல்றாரு. ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரோ டைமண்ட்ஸை எடுத்துட்டாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. போலீஸ் எல்லாரும் எவாக்குவேட் பண்ணப்ப ஹால்ல இருந்து கடைசியா வெளியேறினது காமினி சீனியர் தான். அவங்க வேலை பார்க்குற டைமண்ட் ஷாப்போட ஓனர் ஹோம் மினிஸ்டருக்கு வேண்டியவர் போல. அதனால டைமண்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு ஹீரோ கிட்ட எஸ்ஐ கேம்பில் சொல்றாரு. ஹீரோ காமினியையும் சீனியரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இவங்களை யாருக்கெல்லாம் தெரியும்னு ஹீரோ கேட்க கூட்டத்துல நிறைய பேர் கை தூக்குறாங்க. ஏன்னா லீடிங் டைமண்ட் ஷாப்ஸோட ஆஃபீஸ் எல்லாமே ஒரே பில்டிங்ல தான் இருக்கான். சிசிடிவி கேமரா எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கோ அந்த ஃபுட்டேஜை ஹீரோ கொண்டு வர சொல்றாரு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்தீங்களோ அங்கே போய் நில்லுங்கன்னு மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஹீரோ சொல்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜை லேப்டாப்ல பார்த்துட்டு மக்கள் அதே ஸ்பாட்ல நிற்கிறாங்களான்னு ஹீரோ கிராஸ் செக் பண்றாரு. ஸ்டால் நம்பர் 13, 18, 19 இதோட ஸ்டாஃப்ஸை மட்டும் இருக்க சொல்லிட்டு மற்றவங்கள சேஃப் ரூம்க்கு போக சொல்லிடுறாரு. இப்போ இந்த குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் ஹீரோ ஃபோக்கஸ் பண்றாரு. மற்றவங்கள சர்ச் பண்ணிட்டு அட்ரஸை வாங்கிட்டு அனுப்பி வைங்கன்னு போலீஸ் கிட்ட ஹீரோ சொல்றாரு.
ஹாலில் நின்றுட்டு இருக்கிற ஆளுங்களை ஃபுல்லாக ஹீரோ க்ளோஸாக வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. இவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸையும் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் ஃபர்ஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், இவரோட பேர் சிக்கந்தர். இவர் கான்பூரை சேர்ந்தவர். அலாரம் அடித்தப்ப இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஸ்டால்லேருந்து இன்னொரு ஸ்டாலுக்கு போயிருந்திருக்காரு. நீ எதுக்கு போனேன்னு அசிஸ்டன்ட் கேட்க, இவங்க எல்லாமே என்னோட கிளைண்ட்ஸ் தான், அவங்களோட சிஸ்டமையும் செக் பண்ண போனேன்னு சிக்கந்தர் சொல்கிறாரு. சரின்னு அசிஸ்டன்ட் போ சொன்னதும் சிக்கந்தர் கிளம்புறாரு. ஆனால் இவனோட முகத்தில் ஒரு பதட்டமும் நடையில் ஒரு அவசரமும் தெரியுது. இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு சிக்கந்தரை கூப்பிட்றாரு. எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறேன்னு ஹீரோ கேட்க, வீட்டில் உடம்பு சரியில்லாத அம்மா தனியாக இருக்காங்கன்னு சிக்கந்தர் சொல்கிறாரு. அல்லாரம் அடிக்கிறப்ப சிக்கந்தர் இந்த ஸ்பாட்டு வேற, ஆனால் அவர் இப்போ நிற்கிற ஸ்பாட்டு வேற. அதனால ஹீரோக்கு சிக்கந்தர் மேலே கூட கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு. உனக்கு காமினியையும் சீனியரையும் தெரியுமான்னு ஹீரோ கேட்க, தெரியாதேன்னு சிக்கந்தர் சொல்கிறாரு. ஆனால் அவங்களோட ஆஃபீஸ்க்கு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிக்கந்தர் போயிருக்காராம். ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சிக்கந்தரை சர்ச் பண்ண சொல்கிறாரு. அடுத்து காமினி கிட்டையும் சீனியர் கிட்டையும் ஹீரோ விசாரிக்கிறாரு. காமினி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க, சீனியர் மும்பையை சேர்ந்தவரை. சிக்கந்தர் யார் என்னன்னு இவங்க 2 பேருக்குமே தெரில. காணாமல் போன டைமண்ட்ஸோட மதிப்பு 50 கோடின்னு தெரிஞ்சு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த நகைக்கடையோட ஓனர் ஹோம் மினிஸ்டருக்கு சொந்தம். குற்றவாளியை பார்த்தே கண்டுபிடிக்கிறதுல 100% ரெக்கார்ட் வச்சிருக்கிற ஹீரோ தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஹோம் மினிஸ்டரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு போல. ராபரி பண்ண வந்தவங்க யாருங்கிற இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடக்கட்டும், நீங்க டைமண்ட்ஸை கண்டுபிடிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்றாரு. 24 ஹவர்ஸ்ல இந்த கேஸை சால்வ் பண்றேன்னு ஹீரோ சொல்றாரு. சிக்கந்தர் கிட்ட அசிஸ்டன்ட் சர்ச் பண்ணதுல எதுவுமே கிடைக்கல. சிக்கந்தர் தன்னோட அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல கால் பண்றதுக்கு ஹீரோ பெர்மிஷன் கொடுக்குறாரு. சிக்கந்தர் ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும், அம்மா கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்றாரு. ஹீரோ மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினது ஹவுஸ் ஓனர் தானான்றதை கன்ஃபார்ம் பண்றாரு. சரி, சிக்கந்தரை போக விட்டுருவாருன்னு பார்த்தா அதுதான் இல்லை, சீனியர், காமினி, சிக்கந்தர் இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் டைமண்ட் எடுத்திருக்காங்கன்னு ஹீரோ சொல்றாரு. சீனியர் ஷாக் ஆகி, நான் 32 வருஷமா வேலை பார்க்குறேன், நான் ஏன் திருட போறேன்னு கேட்குறாரு. காமினி வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆனதா சொல்றாங்க. 3 பேரும் மாத்தி மாத்தி டைமண்டை நான் எடுக்கலன்னு கெஞ்சுறாங்க. ஆனா ஹீரோ இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் திருடிருக்காங்கன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஏன்னா ஹீரோவோட உள்ளுணர்வு என்னைக்குமே தப்பா போனது இல்லையா. அதான் ட்ரெஸ்ஸை கூட கழட்டி சர்ச் பண்ணிட்டீங்களே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு சிக்கந்தர் டென்ஷன் ஆகுறாரு. ஆனால் ஹீரோ விடுறதால சஸ்பெக்ட் நம்பர் 1 சீனியர், சஸ்பெக்ட் நம்பர் 2 காமினி, சஸ்பெக்ட் நம்பர் 3 சிக்கந்தர்னு சொல்லி 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் 3 சஸ்பெக்ட்ஸும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. சீனியரும் சிக்கந்தரும் ஒரே லாக்அப்பில் இருக்காங்க. இத்தனை வருஷம் அந்த கடையில் வேலை பார்த்தோம், ஓனர் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையேன்னு சீனியர் புலம்புறாரு. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. காமினி வேலைக்கு சேர்ந்து 3 மாதம் தான் ஆகுதுன்னு சொன்னது பொய்யா. ஏற்கனவே 4 வருஷம் அந்த கடையில் தான் காமினி வேலை பார்த்துருக்காங்க. வேலையை விட்டு போயிட்டு மறுபடியும் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. காமினி பயத்தில் மறந்துட்டா போலன்னு சீனியர் சொல்கிறாரு. போலீஸ் வந்து சிக்கந்தரை தனியாக கூட்டிகிட்டு போய் சேரில் கட்டி போட்டு அடித்து விசாரிக்க ரெடி ஆகுறாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ சிக்கந்தர் கிட்ட பேசி பார்க்குறாரு. ஆனால் சிக்கந்தர் ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி பேசவும் ஹீரோ கோவப்பட்டு அடிச்சிடறாரு. நான் திருடன் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் என் கண்ணை பார்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சிக்கந்தர் சொல்ல, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஹீரோ சிரிக்கிறாரு. அடுத்த சீன் 15 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்குது. க்ளீன் ஷேப் பண்ணிட்டு நீட்டாக இருந்த ஹீரோ இப்போ தாடி வச்சுட்டு டியூட்டிலே குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ ஏன் இப்படி மாறி இருக்காரு, இந்த 15 வருஷத்தில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு நமக்கு தெரில. ஹையர் ஆஃபீஸர் ஹீரோ கூப்பிட்டு டெர்மினேஷன் லெட்டரை கொடுக்குறாரு. ஏற்கனவே 6 மாதம் சஸ்பென்ஷனில் ஹீரோ இருந்திருக்கார் போல. ஆனாலும் டியூட்டியில் குடிக்கிறத ஹீரோ நிறுத்தவே இல்லை. நீ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டார் இன்வெஸ்டிகேட்டர் இருந்ததெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான், இப்போ இல்லைன்னு ஹையர் ஆஃபீஸர் இன்சல்ட் பண்ணுறாரு. ஹீரோ விரக்தியாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஹீரோவோட டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு. இதுதான் ஃபைனல் ஹியரிங் போல். ஹீரோக்கும் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. ஒய்ஃபை பிரியறது ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. நமக்குள்ளே ஏன் பிரிவு வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ கூட இனிமேல் வாழறதுல அர்த்தமே இல்லைன்னு ஒய்ஃப் தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் ஹீரோக்கு வேலையும் போயிடுச்சு, கல்யாண வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு. அதனால ஹீரோ மனசு தங்காமல் பாருக்கு போய் குடிக்கிறாரு. தன்னோட நிலைமையை நினச்சி ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ ஹீரோக்கு அபுதாபிலேருந்து ஒரு கால் வருது. கால் பண்ணது ஹீரோவோட இன்ஃபார்மர். உங்கள் ஆள் நாளைக்கு இந்தியாவுக்கு தான் வரான்னு ஹீரோ கிட்ட இன்ஃபார்மர் சொல்கிறாரு. இவர் சொல்கிற ஆள் வேறு யாரும் இல்லை, சிக்கந்தர் தான். சிக்கந்தரோட நம்பரை இன்ஃபார்மர் கிட்டேருந்து ஹீரோ வாங்குறாரு. சிக்கந்தர் இப்போ கோட் சூட்டெல்லாம் போட்டு ரிச்சாக இருக்காரு. ஹீரோ சிக்கந்தருக்கு கால் பண்ணி தனக்கு வேலை போனதையும் டிவோர்ஸ் ஆனதையும் சொல்கிறாரு. அப்படியே மன்னிப்பும் கேட்குறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தன்னோட உள்ளுணர்வு சொன்னனால சிக்கந்தர் மேலே சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணார்ல, நான் பண்ணது தப்பு தான், நீ திருடலைன்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு. இதை கேட்டதும் சிக்கந்தருக்கு கண்ணு கலங்குது.
இந்த வார்த்தையை கேட்க தான் சிக்கந்தர் 15 வருஷமாக காத்துட்டு இருந்தாரா. ஆனால் ஹீரோ இப்படி ஃபோனில் மன்னிப்பு கேட்கக்கூடாது, நேருக்கு நேராக பார்த்து தான் மன்னிப்பு கேட்கணும்னு சிக்கந்தர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அன்னைக்கு லாக்அப்பில் ஹீரோ அடித்தப்ப சிக்கந்தர் போட்ட கண்டிஷனே அதுதான். இந்தியா வந்ததும் நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சிக்கந்தர் நினச்சி பார்க்குறாரு. டைமண்ட் திருடப்பட்ட கேஸ் கோர்ட்டில் நடக்குது. சீனியர், காமினி, சிக்கந்தர் 3 பேரையும் ஹீரோ சஸ்பெக்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க திருடினதுக்குன்னு எந்த எவிடன்ஸும் இல்லை, டைமண்ட்ஸும் கிடைக்கல. சீனியருக்காக அவரோட பையன் அப்பாயிண்ட் பண்ண அட்வொகேட் காமினிக்கும் சிக்கந்தருக்கும் சேர்த்து வாதாடியிருக்காரு. டைமண்ட்ஸை ஒருவேளை சஸ்பெக்ட்ஸ் முழுங்கிருக்கலாம், அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு டைம் வேணும்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணவும் ஜட்ஜு 7 நாள் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. 3 சஸ்பெக்ட்ஸையும் போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் உடம்புக்குள்ளேயுமே எங்கேயுமே டைமண்ட்ஸ் இல்லை. டைமண்ட்ஸ் எங்கே தான் போயிருக்குன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. ராபரி நடக்க போகிறத பற்றி போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டிப்பு கொடுத்தார்ல, அவரை பிடிச்சி விசாரிச்சிருந்திருக்காங்க. அவர் சொன்ன கதையை கேட்டு எல்லாருக்கும் தலையே சுற்றி இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் வழக்கம் போல் தன்னோட குட்டி பொண்ணை ஸ்கூலுக்கு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வச்சிருக்காரு. அடுத்த செகண்டு ஸ்ட்ரேஞ்சருக்கு யாரோ கால் பண்ணி பொண்ணை கடத்திட்டு தான் சொல்லியிருக்காங்க. பொண்ணு பத்திரமா கிடைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு லெட்டரை ஸ்ட்ரேஞ்சரோட பேண்ட் பாக்கெட்டில் முன்னாடியே வச்சிட்டாங்க போல. அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த கண்டென்ட் அப்படியே சொல்லுன்னு மிரட்டியிருக்காங்க. அதை தான் ஸ்ட்ரேஞ்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் யாருமே பொண்ணை கடத்தலைன்னு அப்புறம் தான் ஸ்ட்ரேஞ்சருக்கே தெரிய வந்திருக்கு. ஹீரோ ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இந்த 3 சஸ்பெக்ட்ஸையும் தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கு எந்த லீடுமே கிடைக்காம இருந்திருக்கு. ஜட்ஜு கொடுத்தது 7 நாள் டைம் தான். அதுக்குள்ள உண்மையை ஒத்துக்க வைக்கணுமேனு ஹீரோ சிக்கந்தரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் லேடி போலீஸ் காமினியை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எந்த உண்மையும் வெளியே வரல. அதனால இன்னும் 7 நாள் டைம் வேணும்னு கோர்ட்டில் ஹீரோ கேட்டிருக்காரு. ஒருவேளை இந்த சஸ்பெக்ட்ஸை டைமண்ட்ஸை வேறு யார்கிட்டயோ பாஸ் பண்ணிக்கலாமோன்னு ஹீரோ நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்கும் எந்த ப்ரூஃபும் இல்லாதனால ஜட்ஜு 3 பேருக்கும் பெயில் கொடுத்துருக்காரு. சிக்கந்தருக்கு ஒரு நெய்பர் லேடி நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நர்ஸு. சஸ்பெக்ட்ஸ்க்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அங்கே தான் நெய்பர் இருந்திருக்காங்க. அன்னைக்கு சிக்கந்தர் நெய்பரை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. இல்லைனா போலீஸ் நெய்பரையும் சந்தேகப்பட்டிருப்பாங்கல்ல. நெய்பருக்கு சிக்கந்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் சிக்கந்தர் கேஸ் நடக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்குள்ளே போக விரும்பாமல் இருந்திருக்காரு. அதனால நெய்பரு சிக்கந்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. சிக்கந்தர் கிளைண்ட்ஸை பார்க்கறதுக்காக வழக்கமாக போகிற ஆஃபீஸில் அவரை உள்ளே விடாமல் செக்யூரிட்டி விரட்டி அடிச்சிருந்திருக்காரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனால வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சிக்கந்தரோட பாஸும் விரட்டி அடிச்சிருந்திருக்காரு. வேற எங்கேயுமே வேலையும் கிடைக்கல, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் சிக்கந்தர் கஷ்டப்பட்டிருக்காரு. தனக்காக வாதாடுற அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்க கூட சிக்கந்தர்னால முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட சிக்கந்தருக்காக காமினி கொஞ்சம் பணம் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த நிமிஷத்துலேருந்து சிக்கந்தருக்கும் காமினிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. காமினியோட கதை என்னன்னா, அவங்க ஹஸ்பண்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. குழந்தைய வச்சுக்கிட்டு காமினி தனியால கஷ்டப்படுறவங்க. தங்கச்சியையும் காமினி தான் பார்த்துக்கிறாங்க. அதனால சிக்கந்தரும் காமினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்படியே 2 பேருக்கும் நெருக்கமும் அதிகமாக இருக்கு. அந்த நேரத்தில் தான் சிக்கந்தரோட அம்மா இறந்து போயிருக்காங்க. வாடகை கொடுக்க முடியாமல் சிக்கந்தர் வீடை காலி பண்ணிட்டு காமினி கூடவே தங்க ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துக்கிட்டே சிக்கந்தர் இப்போ மும்பையில் லேண்ட் ஆகுறாரு. ஒரு ஃப்ரெண்டு வந்து சிக்கந்தரை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. சிக்கந்தர் கஷ்டப்பட்ட டைமில் ஹெல்ப் பண்ணது இந்த ஃப்ரெண்டு தான். சிக்கந்தர் தன்னோட லக்கேஜை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு வீட்டுக்கு கூட போகாமல் ஹீரோவை பார்க்கறதுக்கு பாருக்கு போகிறாரு. ஹீரோ மன்னிப்பு கேட்கறத பார்க்கறதுக்கு சிக்கந்தர் ஆர்வமாக இருக்காரு. ஏன்னா உள்ளுணர்வு சொல்லுது, உளுந்த வடை சொல்லுதுன்னு அரெஸ்ட் பண்ணி சிக்கந்தரோட வாழ்க்கையவே கெடுத்தது ஹீரோ தான். ஆனால் அழிஞ்சது உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, என்னோடது தான்னு ஹீரோ சொல்கிறாரு. மும்பையை விட்டுட்டு போனதுக்கப்புறம் சிக்கந்தரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்க அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் ஒருத்தர் நிரபராதி தான் சட்டம் சொன்னாலும் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டாலே அவன் குற்றவாளி தான். அதனால் மும்பையில் சிக்கந்தருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. சிக்கந்தரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாமா இருந்திருக்காரு. அந்த மாமாவுக்கு ஆக்ராவில் கிளாஸ் ஃபேக்ட்ரி இருந்திருக்கு. அதனால் ஃப்ரெண்டு சிக்கந்தருக்காக மாமா கிட்ட பேசி வேலை வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. ஆக்ராவுக்கு போகிறதுக்கு கூட பணம் இல்லைன்னு சிக்கந்தர் யோசிச்சப்ப என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு காமினி சொல்லியிருக்காங்க. சிக்கந்தர், காமினி, குழந்தை, தங்கச்சி எல்லாரும் ஆக்ராவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஃப்ரெண்டோட மாமாவே தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருந்துருக்காரு. கிளாஸ் ஃபேக்ட்ரியில் வேலையை கற்றுக்கிட்டு சிக்கந்தர் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்காரு. இப்படி 2 வருஷம் சந்தோஷமாக போயிருக்க. ஆனால் கோர்ட் கேஸ் முடியாமல் முழுசாக நிம்மதியாக இருக்க முடியல. கோர்ட்டில் அடுத்த ஹியரிங்காக சிக்கந்தர் மும்பைக்கு போயிருக்காரு. அந்த நேரம் கோர்ட்டில் புதுசாக லேடி ஜட்ஜ் ஒருத்தவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அந்த ஹியரிங்க்கு ஹீரோவால் வர முடியல. ஜட்ஜு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுங்கனால ஹியரிங்கை மறுபடியும் தள்ளி போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த கேஸ்ல 3 சஸ்பெக்ட்ஸ் மேல எதுக்கு சந்தேகம் வந்துச்சு, எப்படி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட்ல கிளியராகவே இல்லை. போலீஸ் அன்ப்ரொஃபஷனலா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்காங்கன்னு சொல்லி 3 சஸ்பெக்ட்ஸையும் ஜட்ஜி விடுதலை பண்ணிட்டாங்க. ஹீரோவை என்கொயரி பண்றதுக்கு கமிஷனருக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க. சிக்கந்தர் ஆக்ராக்கு திரும்பி வந்து கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு காமினி கிட்ட சந்தோஷமா சொல்லியிருந்திருக்காரு. அப்ப காமினி உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுகவும் சிக்கந்தர் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. லங்ஸ்ல ப்ராப்ளம்னு டாக்டர் அட்மிட் பண்ண சொல்லியிருந்திருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து சிக்கந்தர் கிட்ட பணமே இல்லை, அதனால பணத்தை நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கெஞ்சி காமினியை அட்மிட் பண்ணிக்காரு. வீட்டில் குழந்தையும் தங்கச்சியும் தனியாக இருப்பாங்கன்னு சிக்கந்தர் கிளம்பி போயிருக்காரு. அப்போ குழந்தையும் தங்கச்சியும் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கத பார்த்து சிக்கந்தர் ஷாக் ஆயிருக்காரு. சிக்கந்தரும் காமினியும் திருடங்கன்னு சொல்லிட்டு மாமா தான் அந்த பசங்களை வெளியே தள்ளி கதவை பூட்டியிருந்திருக்காரு. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு மாமா கிட்ட போய் சிக்கந்தர் கேட்டிருக்காரு. மும்பை போலீஸ் சம்மன் அனுப்பியிருக்காங்க, இனிமே உங்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு மாமா இறக்கமே இல்லாமல் பேசியிருக்காரு. நாங்கள் ஒன்றும் திருடங்க இல்லைன்னு சிக்கந்தர் சொல்லியுமே மாமா நம்பலை. ஃபேக்ட்ரியில் இது வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தை கொடுங்கன்னு சிக்கந்தர் பணத்தை வாங்கிட்டு பசங்களையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. நட்டு ராத்திரியில் போகிறதுக்கு இடமே இல்லாமல் லாட்ஜில் ரூம் எடுத்துருந்துருக்காரு. காமினியை பார்க்குறக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்த வழியில் 3 ரவுடிஸ் வந்து சிக்கந்தர் கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிட்டு ஃபோனையும் உடச்சி போட்டு ஓடிருக்காங்க. வாழ்க்கை சுற்றி அடிக்குதுன்னு வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு சிக்கந்தர் முடிவு பண்ணிக்காரு. பாலத்துலேருந்து ஆற்றுல குதிக்க ரெடியாக இருக்காரு. கண்ணை மூடி குதிக்க போகிற நேரத்தில் ஒரு காரு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகவும் சிக்கந்தர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு ரியலைஸ் பண்ணி தற்கொலை பண்ணுற முடிவை மாற்றிருந்திருக்காரு. கோட்டையும் விடுதலை பண்ணியும் சிக்கந்தரை விட மனசு இல்லாமல் ஹீரோ ஆக்ராவில் இருக்கிற மாமாவுக்கு சம்மன் அனுப்பியிருக்காருனா ஹீரோவோட புடிவாதம் தான் காரணம். நாமையே சாகணும்னு ஹீரோவை எதிர்த்து போராட சிக்கந்தர் முடிவு பண்ணிக்காரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நிலைமையை சொல்லி சிக்கந்தர் அழுந்திருக்காரு. ஃப்ரெண்டு தான் சிக்கந்தரை அபுதாபிக்கு அனுப்பி வச்சது. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சிக்கந்தர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. 4 வருஷம் கழிச்சு வேற கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை கிடைச்சிருந்திருக்கு. அதில் கிடைச்ச பணத்தை ஊரில் இருக்கிற காமினிக்கும் ஃப்ரெண்டுக்கும் அனுப்பியிருக்காரு. இந்த கதையை சிக்கந்தர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ இன்டர்ப்ட் பண்ணி தபசும் பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறாரு. ஹீரோ இன்ஃபார்மர் வச்சு அபுதாபிலையும் சிக்கந்தரை வாட்ச் பண்ணிக்காருன்னு இப்போ தான் சிக்கந்தருக்கே தெரிய வருது. தபசுமை இனிமேல் தபுன்னு சொல்கிறேன். இந்த தபு யாருன்னா அபுதாபியில் சிக்கந்தரோட ஆஃபீஸில் வேலை பார்த்த பொண்ணு. அவங்களும் மும்பைலேருந்து வந்த பொண்ணுங்கனால 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கு. சிக்கந்தர் கல்யாணம் ஆனவர்னு தபுக்கு தெரியும், இருந்தாலும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தபு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் தபுவோட பாஸ்ட் லைஃப் இன்னொரு ஆள் மூலமாக சிக்கந்தருக்கு தெரிய வந்திருக்கு. தபு மும்பையில் ஒரு டான்ஸராக இருந்தவங்க. இதை பற்றி தெரிஞ்சதும் சிக்கந்தர் தபு மேலே கோவப்பட்டிருக்காரு. தப்பான வாழ்க்கை வேண்டான்னு தான் மும்பையை விட்டு வந்துட்டு தான் தபு எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ஒருவேளை ஹீரோ தான் ஸ்பை பண்ணுறதுக்காக இந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்காரோன்னு சிக்கந்தருக்கு டவுட் வந்திருக்கு. ஆனால் தபு ஸ்பையலால் நல்ல பொண்ணு தான்னு சிக்கந்தர் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணிக்காரு. சிக்கந்தர் மும்பைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட தபுவை மீட் பண்ணிக்காரு. மும்பையில் ஒரு புடிவாத போலீஸ்காரன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறான்னு சந்தோஷமா சொல்லிட்டு ஒரு கவரை தபு கிட்ட கொடுத்துட்டும் வந்திருக்காரு. அது என்ன கவர்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. இப்போ ஹீரோ சிக்கந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அன்னைக்கு எக்ஸிபிஷன் ஹாலில் சிக்கந்தர் அவசரமாக கிளம்ப ட்ரை பண்ணதை வச்சு தான் ஹீரோக்கு சந்தேகமே வந்துச்சான். தன்னோட உள்ளுணர்வு தப்பாக போயிடுச்சுன்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நம்ம சந்திக்கவே வேண்டான்னு சொல்லிட்டு சிக்கந்தர் எந்திரிச்சு கிளம்புறாரு. அப்போ ஹீரோ சஸ்பெக்ட் நம்பர் 3ன்னு சிக்கந்தரை கூப்பிட்டு மறுபடியும் உட்கார வைக்கிறாரு. சிக்கந்தருக்கே தெரியாத சில உண்மைகளை ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 சஸ்பெக்ட்ஸுக்கும் பெயில் கிடைச்சதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹீரோ ஆள் செட் பண்ணிக்காரு. ஆக்ரா போகிறதுக்கு பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக காமினி என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு நகைக்கடைக்கு போய் டைமண்டை விற்க ட்ரை பண்ணிக்காங்க. அந்த நகைக்கடைக்காரர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் ஹீரோ அங்கே போய் காமினியை கையும் களவுமா பிடிச்சிருந்துருக்காரு. ஆனால் அந்த டைமண்ட் எக்ஸிபிஷனில் காணாமல் போன ரெட் கலர் டைமண்டில் டிஸ்பிளேல வச்சிருந்த வேற ஒரு ஒயிட் டைமண்டு. அது ரொம்பவே சின்ன பீஸுங்கனால நகத்தில் மறைச்சி வச்சு காமினி திருடி இருக்காங்க. இதுக்காக ஹீரோ காமினியை அரெஸ்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் ஹீரோ அதை பண்ணல. அதுக்கு பதிலாக காமினியை வச்சே சிக்கந்தரை ஸ்பை பண்ண ஹீரோ டிசைட் பண்ணிக்காரு. சிக்கந்தர் சம்பளத்தை விட அதிகமாக செலவு பண்ணால் அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, இல்லைன்னா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு காமினிக்கிட்ட ஹீரோ டீல் போட்டிருக்காரு. காமினியும் வேற வழியே இல்லாமல் ஹீரோவோட டீல் அக்செப்ட் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லை, சிக்கந்தருக்கு ஃபினான்ஷியலாக ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா டைமண்ட்ஸை வெளியே எடுத்து தானே ஆகணும். அதுதான் ஹீரோ போட்ட கணக்கு. சிக்கந்தர் கிளைண்ட்ஸை இழந்தது, வேலையை இழந்தது, ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு ப்ரெஷர் பண்ணதுன்னு எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காமினி கிட்டேருந்து எந்த அப்டேட்டுமே ஹீரோக்கு வரல. கோர்ட்டில் எவிடன்ஸ் இல்லைன்னு சஸ்பெக்ட்ஸுக்கு விடுதலையும் கிடைச்சிருச்சு.
சிக்கந்தரோட ஆக்ரா அட்ரஸை ஹீரோ ட்ரேஸ் பண்ணிக்காரு. மாமாக்கு சம்மன் அனுப்பி வீட்டை விட்டு அனுப்ப வச்சதுமே ஹீரோ தான். சிக்கந்தர் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போன ரவுடிஸை செட் பண்ணதும் ஹீரோ தான். ஹீரோ சிக்கந்தரை வாழதான் விடலன்னு பார்த்தா சாகவும் விடல. சிக்கந்தர் பாலத்துல இருந்து குதிக்க ரெடியானப்ப அந்த பக்கமா கார்ல ஹார்ன் அடிச்சுட்டு போனது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ஆக மொத்தம் சிக்கந்தரோட தலைவிதியை எழுதினதே ஹீரோ தான். இது எல்லாமே இப்ப சிக்கந்தருக்கு தெரிஞ்சு கண் கலங்குறாரு. எந்திரிச்சு வந்து ஹீரோக்கு ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் சிக்கந்தர் வீட்டுக்கு போய் காமினியை உட்கார வச்சு ஹீரோ சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு. காமினி தான் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறக்காக சிக்கந்தரை ஸ்பை பண்ணது உண்மைதான். அதை காமினி ஒத்துக்கிறாங்க. தன்னோட குழந்தையும் தங்கச்சியும் நல்லா இருக்கணும் தான், வேற வழியே இல்லாமல் காமினி அப்படி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சிக்கந்தர்னால அதை ஏற்றுக்க முடியல. இத்தனை நாள் காமினி கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு சிக்கந்தருக்கு தோணுது. இந்த வீடை நீயே வச்சுக்கோ, மாதம் மாதம் பணம் டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிக்கந்தர் அங்கேருந்து கிளம்புறாரு. காமினி எவ்வளவோ கெஞ்சியுமே சிக்கந்தர் கேட்கவே இல்லை. அப்படியே சோகமாக போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு. அடுத்து பஸ்ஸில் ஏறி வேற ஒரு புது ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு நர்சரி கார்டனுக்கு போகிறாரு. சீரியலில் நேற்று வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்துட்டு ஒரே எபிசோடில் கலெக்டர் ஆவாங்கல்ல, அந்த கெட்டப்பில் ஒரு லேடி அங்கே இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, சிக்கந்தரோட நெய்பர் தான். நர்ஸாக இருந்தவங்க நர்சரி கார்டனில் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த பேக் ஸ்டோரி படத்தில் சொல்லலை, கதைக்கும் தேவையில்லை. நெய்பர் சிக்கந்தரை கூட்டிகிட்டு போய் டெக்கரேஷனுக்காக வைக்கிற ஒரு குட்டி செடியை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் சிக்கந்தரோட முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது. ஏன்னா அந்த குட்டி செடியில் மண்ணுக்குள்ளே ஒரு ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா எக்ஸிபிஷனில் திருடு போன ரெட் கலர் டைமண்ட்ஸு. கண்ணாடி பாக்ஸை உடைச்சு அதை திருடினது சிக்கந்தர் தான். அந்த சீனை இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. சிக்கந்தர் இப்போ அந்த குட்டி செடியை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்பாடான்னு பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி சீட்லேருந்து ஒருத்தர் கன்னை தலையில் வைக்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். இதுக்கு எண்டே இல்லையா சாருங்கிற மாதிரி சிக்கந்தர் திருன்னு முழிக்கிறாரு. ஹீரோ சிக்கந்தரை பஸ்லேருந்து இறக்கி விட்டுட்டு ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் ஹேண்ட்கஃப் போடுறாரு. செடிக்குள்ள அந்த டைமண்ட்ஸை ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. ஹீரோ இதுக்காக தான் 15 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சந்தோஷத்தில் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி டைமண்ட்ஸ் கிடைச்சதையும் திருடனை பிடிச்சதையும் சொல்கிறாரு. ஹீரோவோட இன்ஸ்டிங்க்ட் தப்பாகாதுன்னு ஒய்ஃப் எப்பயுமே நம்பினாங்க தான். ஆனால் ஹீரோ இந்த உலகத்துக்கு அதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமாக இருந்தனால தான் நிம்மதியை தொலைச்சாரு. அதனால தான் அவர் கூட வாழ பிடிக்காம ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாங்க. இந்த கேஸ்க்காக நம்ம பெரிய விலையை கொடுத்துட்டோம், உங்களுக்கு தேவையான க்ளோஷர் கிடைச்சிருச்சுல, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ எப்படி கரெக்டாக தேடி வந்து சிக்கந்தரை பிடிச்சார்னா, ஹீரோ தன்னோட உள்ளுணர்வு தப்புன்னு நினைக்கவே இல்லை. சிக்கந்தர் என்னைக்காச்சும் டைமண்ட்ஸை வெளியே எடுப்பார்னு நம்பி தான் ஹீரோ விடாமல் ஸ்பை பண்ணிக்கிட்டே இருந்தார், ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் 15 வருஷம் ஆகியும் சிக்கந்தர் அதை பண்ணவே இல்லை. சிக்கந்தரை அப்படி ஸ்மார்ட்டாக யோசிக்க வச்சதே ஹீரோவோட பிடிவாதம் தான். ஒருவேளை நம்ம தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் இவன் டைமண்ட்ஸை வெளியே எடுக்க மாட்டான்னு ஹீரோக்கு தோணியிருக்கு. அதனால தான் சிக்கந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஹீரோ நடிச்சிருந்திருக்காரு. அதை நம்பினது தான் சிக்கந்தர் பண்ண மிஸ்டேக்கே. சிக்கந்தர் டைமண்ட்ஸை திருடின கதையை ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கன்வென்ஷன் சென்டரில் சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கு சிக்கந்தர் போயிருக்காரு. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபு சிக்கந்தருக்கு அறிமுகம் ஆயிருக்காரு. அவர் பேர் துக்காராம். அவர் சிக்கந்தர் கிட்ட ஒரு ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலன்னு ஹெல்ப் கேட்டிருக்காரு. சிக்கந்தர் பிஸியாக இருந்தனால ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. 5000 கிடைக்கும்பான்னு சொல்லவும் சிக்கந்தர் துக்காராம் சொன்ன அட்ரஸ்க்கு போயிருக்காரு. அது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங். அங்கே துக்காராமோட ஃப்ரெண்டு ஒரு கம்ப்யூட்டரை காட்டி இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்திருக்காரு. பிரிண்டரில் பேப்பர் ஸ்ட்ரக் ஆனது கூட தெரியாமல் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறானேன்னு இவன் கம்ப்யூட்டரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறானோன்னு சிக்கந்தருக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடிக்க தண்ணி வேணும்னு சிக்கந்தர் கேட்கவும் அந்த ஆள் இன்னொரு ரூமுக்கு போயிருக்காரு. அந்த ரூமில் இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு ரெட் கலர் பேகு, கன்னுன்னு எல்லாத்தையுமே சிக்கந்தர் நோட் பண்ணிக்காரு. யார் இவங்கன்னு சிக்கந்தர் யோசிக்கிறப்ப அந்த கம்ப்யூட்டரில் கன்வென்ஷன் சென்டர் ஸ்டாஃப்னு போட்டு ஃபேக் ஐடி கார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு சிக்கந்தருக்கு புரிஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் சரி பண்ணியாச்சுன்னு அமௌண்ட்டை வாங்கிட்டு சிக்கந்தர் கிளம்பியிருக்காரு. அடுத்த நாள் சிக்கந்தர் கன்வென்ஷன் சென்டருக்கு போனப்போ அதே ரெட் கலர் பேக்கை துக்காரம் எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் வைக்கிறதையும் பார்த்துருந்துருக்காரு. ஸோ துக்காரமும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி என்ன தான் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க சிக்கந்தர் துக்காராமை ஃபாலோ பண்ணிக்காரு. அடுத்த நாள் அவங்க ராபரி பண்ண போகிறாங்கன்னு சிக்கந்தருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பிளானை ஃபெயிலியர் ஆக்குனதே சிக்கந்தர் தான். ஓப்பனிங் சீனில் ராபரி பற்றி போலீஸ்க்கு ஸ்ட்ரேஞ்சர் இன்ஃபார்ம் பண்ணார்ல, ஸ்ட்ரேஞ்சரோட பாக்கெட்டில் அந்த லெட்டரை வச்சதும் ஸ்ட்ரேஞ்சருக்கு கால் பண்ணி மிரட்டி டிப்பு கொடுக்க வச்சதும் சிக்கந்தர் தான். ஸ்ட்ரேஞ்சர் தன்னோட குட்டி பொண்ணை டெய்லி ஆட்டோவில் ஸ்கூலுக்கு அனுப்புறது சிக்கந்தர் பார்த்துருக்காரு. அதை தான் ஸ்ட்ரேஞ்சர் யூஸ் பண்ணி போலீஸை அலர்ட் பண்ணியிருக்காரு.
கரெக்ட் டைமுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சனால கொள்ளையடிக்க வந்தவங்கள போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் அவுட்டுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாரையும் சேஃப் ரூம்க்கு அனுப்பி வச்சப்ப சிக்கந்தர் கண்ணாடி பாக்ஸை உடைச்சு ரெட் கலர் டைமண்ட்ஸை தேடியிருக்காரு. மக்கள் யாரும் அவங்களுக்கு இருந்த பதட்டத்தில் இதை கவனிக்கல. ஷூட் அவுட்டில் இறந்து போன ராபர்ஸோட டெட் பாடிஸை கிளியர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுல, அப்போ நர்ஸாக இருந்த சிக்கந்தரோட நெய்பரும் அங்கே வந்திருந்திருக்காங்க. திருடின டைமண்ட்ஸை சிக்கந்தர் நைஸாக நெய்பர் கிட்ட கொடுத்துருந்துருக்காரு. அவங்க கிட்ட முன்னாடியே பிளானை சொல்லி சிக்கந்தர் ஹெல்ப் கேட்டிருக்காரு. நெய்பருக்கு சிக்கந்தரை பிடிக்குங்கனால அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமாக டைமண்ட்ஸை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. சிக்கந்தருக்கு யாரோ ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு தான் ஹீரோ இத்தனை வருஷமாக நினச்சாரு. ஆனால் அந்த நர்ஸ் ஆங்கிளில் ஹீரோ யோசிக்கவே இல்லை. சிக்கந்தர் அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க நினச்சப்ப நமக்கு அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஹீரோயினும் நம்மளை ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சிக்கந்தருக்கு புரிஞ்சுருந்துருக்கு. அவர் ஃபாசிசம்னா நம்ம என்ன பாயாசமானு சிக்கந்தர் ஒரு கை பார்க்க முடிவு பண்ணிக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவை விட்டுட்டு அபுதாபி போயிருக்காரு. ஆக மொத்தம் சிக்கந்தர் ஒரு திருடன் தான். நல்ல மாதிரி ஹீரோவை மன்னிப்பு கேட்க வச்சு அரைஞ்சிட்டு போனார்ல, அதுக்காக இப்போ ஹீரோ சிக்கந்தரை அரைகிறாரு. அபுதாபிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தபு கிட்ட ஏதோ கவரில் கொடுத்தியே, அது என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த சீனை இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. அதில் தபுக்காக லவ் லெட்டரும் சுவிட்சர்லாந்து போகிறதுக்கான டிக்கெட்ஸும் இருக்குது. சுவிட்சர்லாந்து போகணும்னு தபு ஆசைப்பட்டாங்களாம். இங்கே என்னோட வாழ்க்கையை செஞ்சுட்டு நீ சுவிட்சர்லாந்தில் செட்டில் ஆக பார்க்குறியான்னு ஹீரோ கேட்குறாரு. நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 2 பேருமே தோத்துட்டோன்னு வச்சுக்கலாம். இந்த உலகம் இனிமேல் நம்மளை புரிஞ்சுக்க போகிறதில்ல. உங்களுக்காக நான் ஒரு டீல் வச்சுருக்கேன்னு சிக்கந்தர் சொல்ல, அது என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.